இப்படி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சிங்கன்னா 2 கரண்டி சாப்பாடு எக்ஸ்ட்ராவாகவே போகும். வெல்கம் பேக் டு 7 நாள் 7 குழம்பு சீரீஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மீன் குழம்பு. ஃபர்ஸ்ட் இந்த மீன் குழம்புக்கு உண்டான மசாலா பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் கொத்தமல்லி பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி அதையும் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் போட்டு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வடியாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ குழம்பு பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட போகிறோம். ஏன்னா அந்த தேங்காய் நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி, பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணுங்க. நான் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5-6 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் குக் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி.